வகுப்பு 5. பாடப்பகுதி விலங்குகள். வணக்கம் மாணவ செல்வங்களே, விலங்கு ராஜ்யத்தின் காட்டிலிருந்து அனைவருக்கும் வணக்கம். பக்கத்துல ஏதோ ஒரு சுவையான வாசனை வருது. என் மூக்குக்கு எப்பவும் இதே வேலையாதான் இருக்கு. நான் முகர்ந்து பார்க்க வேண்டியதில்ல. வானத்துல இருந்து என் உணவை என்னால பார்க்க முடியுது. என் கண்கள் மிகவும் கூர்மையானவை. ஆஹா, ஒவ்வொரு மிருகமும் உணவை கண்டுபிடிக்க அதன் சொந்த சிறப்பு வழியை கொண்டிருக்கும் என்று நினைக்கிறேன். அது சரி, வாருங்கள். சூப்பர் புலன்கள் கொண்ட இன்னும் பல விலங்குகளை சந்திப்போம். பள்ளி விளையாட்டு மைதானத்திற்கு ஒரு சிறிய பயணம் மேற்கொள்வோம். அங்கேயும் கூட விலங்கு புலன்கள் செயல்பாட்டில் உள்ளன. உணவை பிடிக்க ஒரு கழுகு கீழே பறப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அது கூர்மையான பார்வை. தரையில் ஒரு சர்க்கரை துண்டு விழுவதை கண்டால் எறும்புகள் அவற்றின் வலுவான வாசனை உணர்வால் விரைந்து வருகின்றன. தூங்கிக் கொண்டிருக்கும் நாயை கடந்து நுனிக்கால் செல்லும் போது அதன் காதுகள் மேலே உயரும். நாய்கள் மென்மையான ஒலிகளை கூட கேட்கும். விலங்குகள் தங்கள் புலன்களை பயன்படுத்தும் அற்புதமான வழிகளை குறித்து 5ஆம் வகுப்பு சுற்றுச்சூழல் அறிவியல் பாடமான சூப்பர் புலனுக்கு உங்களை வரவேற்கிறோம். விலங்குகள் பார்க்க, கேட்க, சுவைக்க, மணக்க, உணர என வெவ்வேறு புலன்களை கொண்டுள்ளன. சில விலங்குகள் தங்கள் இரையை தூரத்திலிருந்தே கண்டுபிடிக்க முடியும். மற்றவை மெல்லிய சத்தத்தை கேட்கும். சில விலங்குகள் தங்கள் வாசனையை வைத்து கூட தங்கள் நண்பர்களை கண்டுபிடிக்கின்றன. விலங்குகள் தங்கள் துணையை கண்டுபிடிக்கவும், தங்கள் குழுவில் உள்ள மற்ற விலங்குகளை அடையாளம் காணவும், ஆபத்தில் இருக்கும்போது எச்சரிக்கை மணிகளை எழுப்பவும், தங்கள் பிரதேசத்தை குறிக்கவும் தங்கள் புலன்களை பயன்படுத்துகின்றன. கற்றுக்கொள்வீர்கள். இந்த தலைப்பை படித்த பிறகு பறவைகளின் பார்வை உணர்வு பற்றி அறிவீர்கள். கேட்கும் உணர்வையும் விலங்குகள் ஒலியை எவ்வாறு பயன்படுத்துகின்றன என்பதையும் ஆராய்வீர்கள். பல்வேறு விலங்குகளின் தூக்க முறைகளை கண்டறிவீர்கள். முக்கிய வார்த்தைகள்: வாசனை அல்லது மோப்ப உணர்வு, பார்வை உணர்வு, கேட்கும் உணர்வு, தூக்க சுழற்சி, உறக்க நிலை, மீசைகள். கருத்து வரைபடத்தை பார்ப்போம். எறும்புகளின் வாசனை உணர்வு. எறும்புகள் தங்கள் நண்பர்களை அடையாளம் கண்டுகொண்டு வலுவான வாசனை உணர்வை பயன்படுத்தி தங்கள் வழியை கண்டுபிடிக்கின்றன. அவை நகரும் போது தரையில் ஒரு வாசனையை விட்டு செல்கின்றன. அதை மற்ற எறும்புகள் பின்பற்றுகின்றன. எறும்புகள் வேலைக்கார எறும்புகள், ராணி எறும்புகள் மற்றும் ஆண் எறும்புகளை கொண்ட கூட்டங்களில் வாழ்கின்றன. வேலைக்கார எறும்புகள் உணவை தேடி பாதையை அவற்றின் வாசனையால் குறிக்கின்றன. இதனால் மற்றவை அதை பின்பற்ற முடியும். அவைகளின் சக்தி வாய்ந்த வாசனை உணர்வு அவைகளுக்கு அவைகள் இணைந்திருக்கவும் ஒரு குழுவாக பணியாற்றவும் உதவுகிறது. சில ஆண் பூச்சிகள் பட்டுப்புழுவை போல தங்கள் பெண் பூச்சிகளை அவற்றின் வாசனையால் அடையாளம் காண முடியும்.
கொசுக்கள் நம் உடலின் வாசனையை உணரும். நம் காலிலிருந்து வரும் வாசனையை உணர்ந்து நம் உடலின் வெப்பத்தை கண்டறிவதின் மூலம் நம்மை கண்டுபிடிக்கும். நாய்கள் வலுவான மோப்ப உணர்வை கொண்டுள்ளன மற்றும் தங்கள் எல்லைக்குள் நுழையும் மற்ற நாய்களை அடையாளம் காணும். உணவு மற்றும் அழுகிய குப்பைகளைப் போல நல்ல மற்றும் கெட்ட வாசனைகளை தீர்மானிக்கக்கூடிய வாசனை உணர்வு நமக்கு உள்ளது. பார்வை உணர்வு. ஆந்தை என்பது மனிதர்களைப் போலவே தலைக்கு முன்னால் கண்களை கொண்ட ஒரு பறவை. பெரும்பாலான பறவைகள் தலையின் இருபுறமும் கண்களை கொண்டுள்ளன. இது அவற்றுக்கு ஒரே நேரத்தில் 2 வெவ்வேறு விஷயங்களை பார்க்க உதவுகிறது. ஆனால் அவை நேராக பார்க்கும்போது 2 கண்களும் ஒரே பொருளை மையமாக கொண்டுள்ளன. பறவைகள் கழுத்தை அதிகமாக அசைப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். ஏனென்றால் அவைகளின் கண்கள் நிலைத்திருக்கின்றன, மேலும் சுற்றி பார்க்க அவை தலையை திருப்புகிறது. பருந்துகள், கழுகுகள் மற்றும் பிணந்தின்னி கழுகுகள் போன்ற சில பறவைகள் மனிதர்களை விட 4 மடங்கு தூரம் பார்க்க முடியும். இரண்டு மீட்டர் தூரத்திலிருந்து நாம் எதையாவது தெளிவாக பார்க்க முடிந்தால் இந்த பறவைகள் 8 மீட்டர் தூரத்திலிருந்து அதையே பார்க்க முடியும். விலங்குகளால் நம்மால் பார்க்க முடிந்த அளவுக்கு பல வண்ணங்களை பார்க்க முடியாது. பகல் நேர விலங்குகள் சில வண்ணங்களை பார்க்க முடியும். இரவு நேர விலங்குகள் கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் மட்டுமே பார்க்கின்றன. கேட்கும் உணர்வு. பறவைகளின் காதுகள் ரெக்கைகளால் மூடப்பட்ட சிறிய துளைகளாக இருப்பதால் அவற்றின் காதுகளை நாம் எளிதில் பார்க்க முடியாது. பாம்புகளுக்கும் வெளிப்புற காதுகள் இல்லை, மேலும் அவை தரையில் ஏற்படும் அதிர்வுகளை மட்டுமே உணர்கின்றன. யானைகள் போன்ற சில விலங்குகளுக்கு பெரிய காதுகள் இருக்கும். உங்கள் காதுகளுக்கு பின்னால் கைகளை வைக்கும் போது உங்களுக்கு நன்றாக கேட்கும். நீங்கள் உங்கள் காதுகளை மூடிக்கொண்டு பேசும்போது உங்கள் குரல் மந்தமாகவும் தாழ்வாகவும் ஒலிக்கும். ஒலிகள் செய்திகளை அனுப்புகின்றன. சில விலங்குகள் ஆபத்தை உணர்ந்து எச்சரிக்கை சமிக்கைகளை வழங்க முடியும். புலிகள் அல்லது சிறுத்தைகள் பற்றி மற்றவர்களுக்கு எச்சரிக்க லங்கூர்கள் மரங்களிலிருந்து சிறப்பு ஒலிகளை எழுப்புகின்றன. பறவைகள் எச்சரிக்கை அழைப்புகளையும் எழுப்புகின்றன, மேலும் சில வெவ்வேறு ஆபத்துகளுக்கு வெவ்வேறு ஒலிகளை பயன்படுத்துகின்றன. மீன்கள் எச்சரிக்கை அழைப்புகளை வழங்க மின்சார சமிங்கைகளை பயன்படுத்துகின்றன. புயல்கள் அல்லது பூகம்பங்கள் போன்ற பேரிடர்கள் ஆபத்தை சமிஞ்சை செய்யும் விலங்குகளின் வெவ்வேறு நடத்தைகளால் அடையாளம் காணப்படுகின்றன. டிசம்பர் 2004இல் அந்தமான் தீவுகளில் உள்ள பழங்குடியினர் சுனாமிக்கு முன்பு விலங்குகள் விசித்திரமாக நடந்து கொள்வதைக் கண்டு பாதுகாப்பான இடத்திற்கு சென்றனர். டால்பின்கள் சிறப்பு மொழி மூலம்
ஒன்றுக்கொன்று செய்திகளை கொடுக்க வெவ்வேறு ஒலிகளை எழுப்புகின்றன. சில விலங்குகள் சில பருவங்களில் ஆழ்ந்த தூக்கத்திற்கு செல்கின்றன. இது உறக்க நிலை என்று அழைக்கப்படுகிறது. ஒரு அசையா கரடி ஒரு கரடியை போல தோற்றமளிக்கிறது, ஆனால் அது வித்தியாசமானது. இது ஒரு மரத்தில் தொங்கிக் கொண்டு ஒரு நாளைக்கு 17 மணி நேரம் வரை தூங்கும். அதே மரத்தின் இலைகளை உண்ணும். மேலும் அதன் 40 வருட வாழ்க்கையில் சுமார் 8 மரங்களை மட்டுமே பயன்படுத்துகிறது. சில விலங்குகளின் தூக்க நேரத்தை இந்த படங்களில் காணலாம். புலிகளுக்கு வலுவான புலன்கள் உள்ளன. அவை இரவில் 6 மடங்கு சிறப்பாக பார்க்கின்றன. இருட்டில் அசைவுகளை உணர அவற்றின் உணர்வு திறன் மீசைகளை பயன்படுத்துகின்றன. மேலும் சிறிய ஒலிகளை பிடிக்கும் கூர்மையான செவி புலன்களையும் கொண்டுள்ளன. அவை கர்ஜனை அல்லது உரும்பல் போன்ற பல்வேறு ஒலிகளை எழுப்புகின்றன. அந்த சத்தம் 3 கிலோமீட்டர் தூரம் வரை கேட்கும். ஒவ்வொரு புலியும் அதன் சொந்த பகுதியை சிறுநீரால் குறிக்கப்பட்டிருக்கும். மேலும் அவை சிறுநீரின் வாசனையால் மற்றொரு புலியின் இடத்திற்குள் நுழைவதை தவிர்க்கின்றன. இது முழுக்க முழுக்க விலங்குகளின் உணர்வுகளை பற்றியது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், விலங்குகள் பார்க்க, கேட்க, சுவைக்க, மணக்க, உணர என வெவ்வேறு புலன்களை கொண்டுள்ளன. எறும்புகள் தங்கள் நண்பர்களை அடையாளம் கண்டுகொண்டு வலுவான வாசனை உணர்வை பயன்படுத்தி தங்கள் வழியை கண்டுபிடிக்கின்றன. பருந்துகள், கழுகுகள் மற்றும் பிணந்தின்னி கழுகுகள் போன்ற சில பறவைகள் மனிதர்களை விட 4 மடங்கு தூரம் பார்க்க முடியும். சில விலங்குகள் ஆபத்தை உணர்ந்து எச்சரிக்கை சமிக்கைகளை வழங்க முடியும். ஒரு அசையா கரடி கரடியை போல தோற்றமளிக்கிறது, ஆனால் அது வித்தியாசமானது. அது ஒரு நாளைக்கு 17 மணி நேரம் வரை தூங்கும். புலிகளுக்கு வலுவான புலன்கள் உள்ளன. செயல்பாடு: உங்கள் சூழலில் வெவ்வேறு புலன்களை பயன்படுத்தும் விலங்குகளின் படங்களை சேகரிக்கவும். சோப்பு, ஷாம்பூ, ஹேர் ஆயில், கற்பூரம் போன்ற பல்வேறு வகையான வாசனைகளை கண்களை மூடி அடையாளம் கண்டு அவற்றை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர் அறிவு மதிப்பீடு. பின்வருவனவற்றுக்கு பதிலளிக்கவும். கேள்வி 1. விலங்குகளில் உங்களுக்கு தெரிந்த புலன்களை பெயரிட்டு உதாரணங்களை கொடுங்கள். கேள்வி 2. வாசனை உணர்வை நாய் எவ்வாறு பயன்படுத்துகிறது? கேள்வி 3. விலங்குகள் எவ்வாறு எச்சரிக்கை அழைப்புகளை வழங்குகின்றன என்பதை விவரிக்கவும். கேள்வி 4. பறவைகளின் பார்வை பற்றிய ஒரு குறிப்பு எழுதுங்கள். கேள்வி 5. விலங்குகளில் தூக்க சுழற்சி பற்றி எழுதுங்கள். கோடிட்ட இடங்களை நிரப்பவும். கேள்வி 1. எறும்புகள் தங்கள் நண்பர்களையும் உணவையும் பின்தொடர டேஷ் பயன்படுத்துகின்றன. கேள்வி 2. எச்சரிக்கை அழைப்புகளை பெரும்பாலும் ஒரு காட்டில் டேஷ் காணப்படுகின்றன. கேள்வி 3. ஆந்தைக்கு இரவில் டேஷ் உள்ளது. கேள்வி 4. சில விலங்குகள் நீண்ட நேரம் தூங்குகின்றன. அது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 5. ஒரு நாளில் 17 மணி நேரம் தூங்குவதற்கு டேஷ்
எந்த விலங்கு எடுத்துக்காட்டு?